நீங்க எல்லாரும் இந்த கூட்டணின்னு பேசுறீங்க. ஏற்று சொல்லுவது கூட்டணி இல்லாம எப்படி வெல்ல முடியும்? ஒருத்தர் கூட கேட்கல. கொள்கை இல்லாம எப்படி வெல்ல முடியும்னு யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. எனக்கு தேவைப்படலை. நான் தான் தமிழ்நாட்டில் பெரிய கூட்டணி வச்சிருக்கிறேன். 8 கோடி மக்களை நம்பி மக்களோட இணைந்து மக்களுக்காக நிற்கிற ஒரு கூட்டணி, பெரிய கூட்டணி நாங்க தான். அதனால இருக்கிற எண்ணெயும் கொண்டு போய் அந்த சாக்கடையில் தள்ளி விட்டுட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்க. அதுதான் பிரச்சனை. எங்களுக்கான அணி எங்க கோட்பாட்டை ஏற்று, எங்க தத்துவத்தை ஏற்று, இந்த பாதை சரியா இருக்கு, இவங்க நிலைப்பாடு சரியா இருக்குன்னு ஏற்று வரணும். அது இந்திய திராவிட கட்சிகள் இல்லை. அதை நாங்க அதுக்கு எதிராக தான் இந்த கட்சியை தொடங்கி இருக்கோம். அப்ப அந்த எங்க நிலைப்பாடை ஏற்று நாங்க எடுத்து வைக்கிற ஆட்சி முறை இப்படி செய்வோம், இப்படி கொண்டு வருவோம், கல்வி எப்படி கொடுப்போம், மருத்துவத்தை எப்படி கொடுப்போம், இப்படி இருக்குல்ல, இப்படி சொல்றோம்ல, இந்த திட்டங்கள் நல்லா இருக்கு, இது வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு எங்களோட வர்றவங்களை ஏற்போம். அது அப்ப யோசிக்கணும்.